Assalamualaikum friends, welcome to our channel PALSUVAI PAZHAGU. இன்னைக்கு நம்ம சேனல்ல திருநெல்வேலி அல்வா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாவும் இருக்கக்கூடாது. மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா அதுல மூழ்கிற அளவு தண்ணி ஊத்தி வச்சிருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு 4 மணி நேரம் அப்படியே வச்சிருங்க. இதை 4 hours கழிச்சு இப்ப பாருங்க மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ மாவை தண்ணியோட நல்லா கரைச்சு விட்டுறலாம். நீங்க 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கரைக்கணும். உங்ககிட்ட முழு கோதுமை இருந்தாலும் அதை ஊற வச்சு பால் எடுக்கலாம், இந்த மாதிரியும் எடுக்கலாம். பால் எடுத்து அல்வா செய்யறது தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். மாவை நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா அடியில சக்க மாதிரி இருக்கும், அதை வடிகட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கோங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கெட்டியான பால் எடுத்துடலாம். கோதுமை பால் ரெடி ஆயிருச்சு. இப்ப இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லா அப்படியே வச்சிருங்க. நெக்ஸ்ட் டே பாருங்க மேல ஃபுல்லா தண்ணி இருக்கு, கீழே கெட்டியான பால் இருக்கு. இப்ப இந்த தண்ணியை பிரிச்சு எடுத்துடலாம். இதை நீங்க வடிகட்ட கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மேல உள்ள தண்ணியை எடுத்தாலே போதும். கெட்டியான பால் தனியா தண்ணி தனியா எடுத்து வச்சாச்சு. தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை, இந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கணும் கோதுமை பால். இப்போ வாங்க அடுத்து என்ன ஸ்டெப் பண்றதை பார்ப்போம். அடிப்பகுதி கனமா உள்ள பாத்திரமா எடுத்து கோதுமை பாலை உள்ள சேர்த்துருங்க. இத மீடியம்லயே வச்சிருங்க. ஸ்டார்டிங்லயே ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா கட்டி உள்ள ஆரம்பிச்சிரும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கையை எடுக்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸ்டார்ட் பண்ணி 10 மினிட்ஸ்ல கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த டைம்ல ஒயர் விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை 45ல இருந்து 50 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா 2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இதை 15 நிமிஷம் நீங்க கிண்டணும். ஃபர்ஸ்ட் 50 நிமிஷம் கிண்டி இருக்கும், சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 15 நிமிஷம். இப்ப பாருங்க திரும்பவும் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ரிப்பன் பதத்தில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கேரமல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப இங்க 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிண்டிட்டே இருங்க. சுகர் கொஞ்ச நேரத்தில் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் சுகர்லாம் கரைஞ்சி தண்ணி மாதிரி ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த மாதிரி நுரையா பொங்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்தாலும் கரிஞ்ச ஸ்மெல்லு அல்வால வர ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே நேரத்தில் சேர்க்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம சேர்த்து கிண்டணும். கேரமல் பொங்குனதுக்கு அப்புறமா நீங்க கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சிருந்தாலும் கசக்க ஆரம்பிச்சிரும். அது அல்வாவுடைய டேஸ்டையே மாத்திரும்.
கேரமல் எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறமா 10 மினிட்ஸ் கிண்டுங்க. அடுத்ததா கீ ஊத்த போறோம். 1.5 கப் அளவு கீய கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்த்து நம்ம கிண்டணும். நெய்யை ஊத்தி கிண்ட ஆரம்பிச்ச உடனேயே கொஞ்ச நேரத்துல அந்த மாவு வந்து கீய வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். ஓரங்கள்ல ஒட்டி இருக்கதை எடுத்துட்டு இந்த மாதிரி கிண்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் ஊத்துன நெய்யை இழுத்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் எல்லாத்தையும் ஊத்துனதுக்கு அப்புறமா பிரிஞ்சு வெளியில வர ஆரம்பிக்கும். அந்த டைம்ல அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியா வறுத்த முந்திரியை சேர்த்துட்டு எடுத்து வச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.